நமஸ்காரம். இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து இதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஸ்டினை பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் என்னதுன்னா, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1000 ஃப்ரம் April 9, 2010 to June 9, 2010 at 7.1/2% per annum. இதுதான் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் 1000ன்னு கொடுத்தாச்சு. ஆர் வந்து 7.1/2% கொடுத்துட்டாங்க. எண் வந்து ஒரு நாள் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஏப்ரலில் வந்து என்ன வந்துடுமா? 9. இப்படி ஆரம்பிச்சதுன்னா ஏப்ரலில் இருக்கக்கூடிய டேஸ் வந்து 30 நாள். 30 - 9 + 1ன்னு வச்சுக்கணும். 30லேருந்து 9 கழித்து ஒரு 1 கூட்டிக்கணும். அப்போனா என்ன வந்துடும்? 22. ஏப்ரல் 22, மே வந்து 31, ஜூன் வந்து 9 வரை போட்டிருக்காங்க. ஜூன் 9 மொத்தம் எத்தனை நாள் வந்துட்டு? 62 நாள். நாள் வந்தால் வருஷமாக மாற்றதுக்கு பை 365. ஓகே. ஆர் வந்து 7.1/2% மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க. இதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 7 × 2 14, 14 1 15/2. பெர்சன்டேஜுங்கிறதுனால பை 100, 15/200. இப்போ ஃபார்முலா என்னது? PNR/100 = என்ன வந்துடும்? ஐ. பிக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 1000. எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 62/365. ஆருக்கு பதிலாக 15/200. எல்லாம் அடிச்சிட்டோம்னா 12.74. தேங்க்யூ, நன்றி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து இதுக்கு முன்னால் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் இது ஒரு கொஸ்டின். எ பேங்க் கிவ்ஸ் 6% எஸ்ஐ, அதாவது 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். டெபாசிட்டுக்கு போனால் 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கு. ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி டெபாசிட்டட் டு ஏர்ன் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹45. அதாவது ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருஷத்துக்கு வட்டி ₹45னா எவ்வளவு வைப்பு தொகை வைக்கணும் அப்படின்னு கேட்காங்க. ஃபார்முலா என்ன வந்துடும்? PNR/100 = ஐ. பிக்கு பதிலாக பி தான் கண்டுபிடிக்கிறோம். எண்ணுக்கு பதிலாக ஒரு வருஷம், ஆருக்கு பதிலாக என்ன வந்தாச்சு? 6/100 = வட்டி வந்து 45. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அடிச்சிடலாம். நான் 3ஆல் அடிக்கேன். அடிச்சிட்டோம்னா 2. இங்கே 3ஆல் கட் பண்ணால் 15. இந்த 2வையும் 100ஐயும் அடிச்சிட்டோம்னா 50. அந்த 50ஐயும் 15ஐயும் பெருக்கிட்டோம்னா 750. அதாவது பிரின்சிபல் 750. நன்றி. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் மணி இஸ் 1/9. அதாவது 1/9 ஆஃப் த பிரின்சிபல். பிரின்சிபலில் 9ல் ஒரு பங்கா. அண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேட் பெர்சன்டேஜ் பெர் ஆனம். அதாவது எண்ணும் ஆரும் சேம்ட்டான். த ரேட் பெர்சன்டேஜ் ஆர் என்னன்னு கேட்கான். பிரின்சிபலை நான் என்னன்னு வச்சுருக்கேன்? பி அப்படின்னு வச்சுருக்கேன். இன்ட்ரெஸ்ட் என்னது? 1/9 பி. ஆர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன வந்தாச்சு? ஃபார்முலா என்னது? PNR/100 = என்ன வந்துடும்? ஐ. பிக்கு பதிலாக பி, இதுக்கு பதிலாக எக்ஸு, இதுக்கு பதிலாக x/100 = ஐக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? P/9. ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அடிச்சிடலாம். இந்த பியையும் கட் பண்ணிடலாம். எக்ஸு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா x². இந்த 100 அங்கே போயிட்டோம்னா 100/9. இது ஸ்கொயரு. அப்போனா x = 10/3. இதை கட் பண்ணிட்டோம்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம்னா 3 1/3. நன்றி.